டோம்ல மிஸ்chief மேக்கரோட சர்ப்ரைஸ் என்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் வந்துச்சு. ஐடியல் மேட்ச் ஆகலன்னா அவங்களோட ஹெல்ப்பர் டம்ப் ஆயிடுவாங்கன்னு. அதாவது நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு தோணுது. இன்னைக்கு காய்ஸ் என்ன பலியாக்க வேணான்னு. நான் இதை எனக்காக மட்டும் தான் பண்றேன். எங்க விதியில என்ன இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும் எங்களுக்கு. அண்ட் ஐ திங்க் சச்சினுக்கு என்ன விதியில கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா கிடைக்கும். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஐடியல் மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட உங்களுக்கு அப்புறம் கூட கிடைக்கலாம். சச்சின் போயிட்டானா திரும்ப வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகே அர்பாஸ் அண்ட் நைரா, உங்க டிசிஷன் ஃபைனலா? போலாமா? சரி போலாம். மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் மூலமா அர்பாஸ் அண்ட் நைராவும் ஆரிக்கலுக்கு முன்னாடி போனாங்க, சச்சினை பணைய வச்சு. ஆரிக்கலோட கால்குலேஷன்ஸ் படி பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடியல் மேட்ச் கிடையாது. நைராவும் அர்பாஸும் ஐடியல் மேட்சா இல்லாததுனால சச்சின் காட் எலிமினேட்டட். பட் மிஸ்chief பாக்ஸ் சச்சினோட லக்க சேஞ்ச் பண்ணுச்சு. யாரு டம்ப் பண்ணாங்களோ அவங்க நிச்சயமா விழால இருப்பாங்க. எஸ். அண்ட் மிஸ்chief பாக்ஸ் ஐடியல் மேட்சஸ்க்கு டம்ப் பண்றதுக்கான பவரை கொடுத்துச்சு. அண்ட் இதுல எலிமினேட் ஆனது ஆயுஷ்மான் அப்புறம் ரெக்டன். என்னோட பிரையாரிட்டி நீயா தான் இருந்த. பட் இங்க இப்ப மூணு பேர் இருக்காங்க. நான் எதுக்காக தனியா டிசிஷன் எடுக்கணும்? நான் தான் சேஃபாவே இல்லையே. ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த மாதிரி கேள்வி கேட்காத. அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல. அந்த ரிசல்ட் பாத்தீங்களா? பழைய கேமுக்கு எடுத்துர்க்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இந்த கேமுக்கு எடுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவுல இப்ப விரிசல் உண்டாயிருக்கு. நான் இப்ப கூட என் வரைக்கும் எல்லாமே உங்களுக்காக பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா இந்த ஷோக்கு அப்புறம் உங்க முகத்தை பார்க்க மாட்டேன். ஏன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு நீ பாயிண்ட் வச்சிருக்க. நீ சரியான முட்டாளா இருக்க. நான் உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். பொறுமையா பேசு, பொறுமையா பேசு. நான் இப்படிதான் கத்துவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? இல்ல எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா நைரா? எனக்கு கஷ்டமா இருக்கும். நேத்து மட்டும் நான் வீட்டுக்கு போயிருந்தா அதுக்கு நீ பொறுப்பு எடுத்துப்பியா? சொல்லு பாப்போம். நீ என்ன வீட்டுக்கு அம்ச்சிருக்க. சரி ஓகே. நீ என்ன வீட்டுக்கு அம்ச்சத நீ மறந்துட்டியா? முன்னாடி நடந்த விஷயத்தை இப்ப பேசாத. ப்ரோ மனசுல பட்டுச்சுனா அத நான் ஞாபகம் வச்சிருப்பேன். ப்ரோ அவ முன்னாடி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறா. நீ ரோடிஸ்ல என்ன வெளியே அனுப்பிட்ட, நான் மட்டும் உன்னை தனியா வெளியே அனுப்பலையே. என் கூட சேர்ந்து 7 பேர் இருந்தாங்க. நீ எல்லா பிளேமும் ஏன் தலையில போடுற? நீ என் விஷயத்துல தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நான் ஆக்ரத்தியோட கேஸ்ல நான் தான் பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அவ பார்க்க மோசமா இருக்கணும், நீ பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கணும் நான் நினைக்கலையே. அப்படினா இத பத்தி சொல்லி காட்டாத. எனக்கு ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. நீ ஸ்டாண்ட் எடுத்த இல்ல? இவனுமே நின்னா நீ ஸ்டாண்ட் எடுத்த இல்ல? சொல்லி காட்டாத. சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னை விட சந்தோஷம் வேற யாரும் படல. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு எல்லாருமே ஃபேக்கா தான் இருக்காங்க. 4 நாள் ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை நாளைக்கு இருக்கும்? யூ கெட் வாட் யூ டிசர்வ். இன்னைக்கு நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம், ஆனா எங்க மேல ப்ளேம் பண்ணிருக்க கூடாது. இல்ல நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்ல எதிரிங்களா? உங்களுக்காக எவ்வளவுதான் பண்ணாலும் ஆனா உங்களோட வயிறு நிரம்பவே மாட்டேங்குது. இந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கிடையாது. இவங்க கன்வீனியன்ஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கும்போது தான் சடனா ஒரு நோட்டிபிகேஷன் வருது. சோ எல்லாரும் ஓடி நோட்டிபிகேஷன் பக்கம் போனோம். நோட்டிபிகேஷன் வர இடத்துக்கு போனதும் அங்க டேபிள்ல நிறைய ஜட்டிங்க இருந்துச்சு. வேற வேற கலர்ல ஜட்டிங்க இருந்துச்சு, சிவப்பு மஞ்சள் பச்சைன்னு. இந்த ஜட்டிங்களை வச்சுட்டு நாங்க என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சுட்டு இருந்தேன். ஹலோ ஸ்பிரிட்ஸ்வில்லன்ஸ், ஹலோ. ரொம்ப நாளாவே நான் உங்க எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அப்சர்வ் பண்றாங்க गाइस. எஸ் எஸ். ரொமான்ஸ் எல்லாம் போதும். Now it's time for some bromance. Yo. So boys, pick your BFF, tune up with these matching boxers and gear up for the next challenge. Splitsvillains, choose wisely. Enone, don't be mischievous. Love, mischief maker. Let's go. இந்த பாக்ஸர்ஸ்லாம் யார் அனுப்புனாங்களோ அவங்க ரொம்பவே பயங்கரமானவங்க. ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்chief மேக்கர் உர்ஃபி. இது அவ்வளோ ஈஸியாலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேட்சை சூஸ் பண்ணி அதுல கேட்சே இல்லாம இருக்குமா? சேலஞ்ச் லொகேஷனுக்கு போனதும் அங்க நான் ஹார்ட்டை பார்த்தேன். அங்க உர்ஃபியும் இருந்தாங்க. நான் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா பசங்க யாரையுமே அங்க காணோம். நாங்க ரொம்ப கன்ஃபியூஸா இருந்தோம், என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சிட்டே இருந்தோம்.
உருஃபி வர சொன்னதால கண்டிப்பா இங்க ஏதோ பயங்கரமா நடக்க போகுது. நாங்க சேலஞ்ச் லொகேஷனுக்கு போனதும் பசங்களை காணோம். உடனே பசங்க எங்கன்னு யோசிச்சேன். உர்ஃபி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இதுல நிறைய பேரை காணோம்ல. யா வேர் ஆர் த பாய்ஸ்? அவங்களுக்கு நான் கிஃப்டும் அனுப்புனனே. அப்பதான் ஒரு ஹாட்டான சாங் ப்ளே ஆச்சு. அப்புறம் அங்க இருந்து நாங்க தூரமா பார்த்தோம். பசங்க வெறும் பாக்ஸர்ஸ்ல வந்தாங்க. ஆனா ஏன் ஆள் மேலதான் எனக்கு கண்ணு இருந்துச்சு. யார நான் பாக்குறதுனே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தனோட பைசப் நல்லா இருந்துச்சு, ஒருத்தனோட ஷோல்டர் நல்லா இருந்துச்சு, ஒருத்தனோட ஆப்ஸ் நல்லா இருந்துச்சு, லோயர் பாடி நல்லா இருந்துச்சு, செஸ்ட் நல்லா இருந்துச்சு. சோ நான் டிசைட் பண்ணிட்டேன், பாரபட்சமே பார்க்க கூடாதுன்னு. நான் எல்லாரையும் பாப்பேன். பசங்க நாங்க எல்லாரும் எங்க ப்ரோஸோட மேட்சிங் பாக்ஸஸ போட்டுட்டு ஷர்ட்லெஸ்க்கு போனோம், எல்லா பொண்ணுங்களுக்கு முன்னாடியும். ஆனா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன், ஏன்னா நான் பாடியை ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். Boys and girls, welcome to MTV Splitsvilla 15, co-powered by Numi, Fixed Derma Shadows and Protection, and Wildstone Deos and Perfumes. Excuse me, please. எல்லாரும் கலக்குறீங்க போல இருக்கே பாய்ஸ். இந்த கிஃப்ட நான் தான் இவங்களுக்கு அனுப்புனேன். ஆனா எனக்கு என் கிஃப்ட் கிடைச்சிருச்சு. ஆஹா. Nice. இது ரிட்டர்ன் கிஃப்ட்ல? Return gift. I like it. Nice. Yes, buddies. Shivit, Addy. நேத்து ரொம்ப க்ளோஸா ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுதுட்டு இருந்தீங்க போல இருக்கு. என்ன நடக்குது? அதுக்கெல்லாம் முன்னாடி சண்டை வேற. பிரதர்ஸ்க்கு நடுவுல இதெல்லாம் சகஜம். இதான் ரொமான்ஸா? சண்டை நடக்கலாம் ரொமான்ஸ்ல, பட் அடே இதுக்கும் கொஞ்சம் வேல்யூ இருக்கணும்ல. நான் அவங்கள கலாய்க்கிறதுக்கு ரெடியா இருந்தேன், ஆனா நேத்து அவன் நான் ஷிவித் கூட பெர்ஃபார்மே பண்ண மாட்டேன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். ஆனா அவன் சொன்னதுல எந்த அர்த்தமும் கிடையாது, ஏன்னா அது தெளிவா தெரிஞ்சது. எல்லாருக்கும் முன்னாடி சொன்னல, எனக்கு எதுல பிரச்சனை இல்லன்னும் போது உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டைம்ல பிரச்சனை இருந்துச்சுல, ஷோ எண்ட் ஆனாலும் இவன் கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொன்ன. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த ஷோ முடிகிற வரைக்கும் அவகிட்ட பேசவே போறது இல்ல. உன்னோட வேர்ட்ஸ் கொஞ்சமாவது வேல்யூ பண்ணுப்பா. கரெக்ட்டா ஸ்பெசிஃபிக்கா சொன்னனா என்ன? நீ எல்லார்கிட்டயும் தான் சொன்ன. என்னோட விருப்பம், நான் ஃபிளிப் பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்காக இத பண்ணிட்டேன். ஆமா பண்ணிட்டேன். என்னோட விருப்பம். சூப்பர்ப்பா. உனக்கு என்ன அதுல? கேட்கணும்னு நினைச்சேன். இவனும் இவனோட வார்த்தையை காப்பாத்தவே இல்ல. வார்த்தையை காப்பாத்த முடியாதவனை நம்பவே கூடாது. சிம்பிள். எதுக்கு சிரிக்கிற? டேய், நான் உன்னை இந்த நிலைமையில பாக்கும்போது சிரிப்பா வருதுடா. இதுல சிரிக்க என்ன இருக்கு? சிரிப்பு வருது, நான் சிரிக்கிறேன். இதுல என்ன இருக்கு சொல்லு. சிரிப்பு வருது. ஆமா, என்ன பண்ண வேண்டாம். இவங்களே சண்டை போடுவாங்களா, அதுக்கப்புறம் இவங்களே சேர்ந்துருவாங்களா? போங்கடா, போய் விளையாடுங்கடா. அவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துல உன்னோட நிலைமை தான் மோசமாகும். வெச்சன போய் வீட்ல போய் விழுவேன். வாடா, இங்க பாரு. சொல்லிட்டே இருந்தே இப்படி. இத பேசுறத என்னைக்குமே பண்ண மாட்டேன், சொல்றத என்னைக்குமே செய்ய மாட்டேன். நீ கொஞ்சம் நிறுத்துறியா? எதுக்குடா இப்ப இவ்வளவு கோவப்படுற? நார்மலா தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்றேன்ல, வா. அட பாவிகளா, நான் உண்மையை சொல்றேன். நான் இது வரைக்கும் 1000 பேர் உலகத்துல பார்த்திருப்பேன், ஆனா இவங்கள மாதிரி பார்த்ததே இல்ல. சரி உர்ஃபி, எல்லாரோட இன்ஜின்ஸும் சூடாயிடுச்சு போல இருக்கு. ரொம்ப அதிகம். நம்ம ஆரம்பிச்சலாமா? சோ ஒரு விஷயம் உங்களுக்குலாம் ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கான சேலஞ்ச நீங்க உங்களோட சட்டி பட்டியோட தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. பட் என்னோட ஸ்வீட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் எனி FOMO. ஏன்னா உங்க ஸ்பீசஸோட சேர்த்து இந்த சேலஞ்சில் நீங்களும் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தனுஜ் எனக்கு மிஸ்chief பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் என்னோட ஃபோக்கஸ பேல இருந்து நகர்த்தி ப்ரோஸ் மேல வைக்கலான்னு தோணுது. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ரொமான்ஸ why பார்க்கலாம். not? இன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப முக்கியமா இருக்க போறாங்க. So guys, your coordination matters the most. சோ இன்னைக்கு சேலஞ்சோட பேர் ஆக்சுவலா இது ரொம்ப ஆப்வியஸா இருக்கும், பட் கெஸ் யூ கேன் கெஸ் பண்ணுங்க. செடி படி பார்ட்டி, செடி படி. எக்ஸாக்ட்லி. பசங்க நாளுக்குலாம் நல்ல ஸ்மார்ட் ஆயிட்டே போறாங்க. ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. My god. பட் நாட்
மோர் தென் த மிஸ்chief மேக்கர். ஆமா உங்களோட ஸ்மார்ட் வேற யாரு? த மோஸ்ட் பியூட்டிஃபுல். நாட் மோஸ்ட். ஓகே ஓகே. மறுபடியும் ஃபிளிப் பண்ணிட்டான். அச்சோ இவன் வேற. கொஞ்சம் இப்படி என்னடா பேசுறத நீ? நிறுத்தியா நீ? கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் நான் பேசிடுவேன். எப்பவும் நடக்கிற மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்கு. இவங்க நான் பேசினாலே அசந்து போயிடுவாங்க. இத மட்டும் நீ ஷோக்கு வெளியே சொல்லியிருந்தனா ஒரே அடியில உன்னை கீழே விழ வச்சிருப்பேன் பாத்துக்க. திரும்பவும் சிரிக்கிறான். உனக்கு ஒண்ணு சொல்லவா? அவன் சொல்றது உன் பார்த்தா மனசுல எனக்கு யாரோ சிரிப்பு தான் தப்பான வருது. எண்ணத்தை விதைச்சிருக்காங்க. உன்னோட ஸ்மைல் நல்லா இருக்குன்னு சொல்லி அது கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. ஆமாமா, யார் எவ்வளவு கேவலம்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீ சிரிக்கும் போது ரொம்ப கேவலமா இருக்க. அதுவும் இந்த வத்தி குச்சி பாடியை வச்சுக்கிட்டு. ஆமா, அது எப்படி 2 மணி நேரத்துல டாக்டர் பிபி அதிகமாயிடுச்சுன்னு சொன்னீங்களே, உன்னோட மறந்துட்டீங்களா? அப்பாவுக்கா? நீ உன்னோட நேச்சுரல் உங்க பத்தி அப்பாவுக்கா? பேசல. அப்பாவுக்கா? சரி, இவனும் நேச்சுரல் தான். உன்னை விட டபுள் மடங்கு இருக்கான். இவன் அடிச்சாலே கீழே யார் விழுந்துருவான். கீழே விழுவாங்கன்னு அன்னைக்கு தான் பார்த்தோமே. சரி வாடா வா, ஒத்தை கொத்த மோதி பார்க்கலாம் வா. அட, வாடா யாரா இவன்? வா. டேய், என்ன மறுபடியும் அதே தான் என்ன பேசுறான். அடிக்கவா? நீ sorry கேட்டல, அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் வேற வேலையே இல்ல. யார் கிட்ட அன்னைக்கு கேட்ட? நீ சன்னி மாம் கிட்ட சாரி நான் கேட்டல. கிட்ட கேட்டேன். உன்கிட்ட அவன் கேட்கலையே. கேட்டான். மறந்துட்டியா? அவன் அன்னைக்கு உன்கிட்ட சாரி கேட்டானா? கேட்டு சாரி கேட்டியே. ஏய், உன்னதான் கேக்குறேன். அவன் உன்கிட்ட கேட்டானா? உனக்கு என்ன இதுல பிரச்சனை? அவன்கிட்ட தான் பேசுறேன். வெளியே வந்து தெரியும்டா. எங்க பார்த்தானா? எல்லாம் ஒண்ணுதான். சொல்லு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன அடிக்கிறதுனா எல்லாரும் கூட்டமா கிளம்பி வந்துருவானுங்க. ஆனா அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா பேசிக்கிட்டே மட்டும்தான் இருப்பானுங்க. வேஸ்ட் பசங்க, வாய் மட்டும்தான். நீ வந்தது இங்க யாருக்குமே பிடிக்கல. உண்மைதான். என்ன பண்ண போற இவனுக்கு இப்போ? கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் கிடைக்கல போல. ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, ஆனா இவன் இன்னொரு பொண்ணு மசாஜ் நல்லா இருக்குங்கிறான். இங்க பாரு, என்ன உன்னை பத்தி பேசுனா நீ உன்னை பத்தி மட்டும் பேசு, தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு நீ இருக்காது. ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவா? நான் சொல்லவா? நான் சொல்லவா? சொல்லவா? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன நான் சொல்லு சொல்றேன். பார்க்கலாம். எனக்கு தைரியம் இருந்தா சொல்றா. தெரியாது. ஏய் சொல்றா. சொல்லுவேன். ஏய் சொல்லு பார்க்கலாம். நான் உனக்கு ஏதோ கேவலமா பேசுற மாதிரி பேசாத. தேவையில்லாமலாம் நான் பேசிட்டு நினைச்சா சொல்லுவேன். சொல்லட்டுமா? சொல்ல முடியும். சொல்லுமா சொல்லு. நீ பண்ணத சொல்லவா? நல்லா சொன்னேன்னு எல்லாருக்குமே தெரியும். பண்ணது தெரியும். Okay guys, bring it up. போதும், அரஞ்சனா அவ்வளவுதான் பாத்துக்க. guys, stop it. இங்க பாரு டேய். இவனுக்கு இதே வேலையா போச்சு. முட்டாள்தனமா உளறிக்கிட்டு. Stop. போதும். எதையாவது உளறிக்கிட்டு. டேய் வாடா. வேண்டாம், வேண்டாம். நான் தான் முடியும். Stop it. போதும். சும்மா இருன்னு சொல்லிட்டு தெரியல. வந்தேன். என்ன பாரு, என்ன சொன்னானு. அடி, என்ன பேசிட்டு அடி. இருக்க தெரியும். நாங்க என்ன சொன்னோன்னு. ஒரு நிமிஷம் இரு. Guys, let's focus on the challenge. சொன்னல போதும்னு. போய் நில்லுங்க போங்க. ஒரு வாட்டி சொன்னா ஸ்டாப் பண்ணுங்க, அவ்வளவுதான். நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? சும்மா சண்டை போடுறதுக்காகவா? போட்டி போடுறதுக்காக வந்திருக்கீங்க? Just listen when we speak. சேலஞ்ச பத்தி பேசலாம். இன் டுடேஸ் சேலஞ்ச் நீங்க பிடிக்க போறது இதயத்தை, அதுவும் தன்னோட சட்டி பட்டியோட. நம்மளோட பெஸ்ட் பண்டிஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான வித்தியாசமான ஜட்டி நம்மகிட்ட ரெடியா இருக்கு. இதோ இதான் நீங்க போட போற ஸ்பெஷல் ஜட்டி. இது இவ்வளவு பெரிய ஜட்டியா? இத நான் தான் டிசைன் பண்ணேன். உர்ஃபி எங்களுக்காக கொண்டு வந்த ஜட்டி ரொம்பவே ஸ்டைலிஷா இருந்துச்சு. என்னன்னா அதுக்குள்ள 2 பேர் ஈஸியா ஃபிட் ஆயிடலாம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி ஜட்டிலாம் என்கிட்ட கொடுத்தா நான் டெய்லி ஜிம்முக்கு போட்டு போவேன். சோ இது ஸ்பெஷலா நான் தான் டிசைன் பண்ணேன். யாரெல்லாம் இத கிண்டல் பண்றாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காவே சேலஞ்சில இருந்து ரிமூவ் ஆயிடுவாங்க. எவ்வளவு அழகான ஜட்டி. வாவ், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இட்ஸ் மை ஃபேவரட். வாட் இஸ் டிசைன்? சூப்பரா இருக்கு. இந்த ஜட்டில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்கெட் இருக்கு. நம்ம ஐடியல் மேட்ச் இருக்காங்களே, the real heart stealers, அவங்க லிட்டரலி அவங்க மேல இருந்து சின்ன சின்ன ஹார்ட்ஸா தூக்கி போடுவாங்க. அதை நீங்க எல்லாரும் பிடிச்சாகணும். எப்படின்னா உங்க ஜட்டியை யூஸ் பண்ணு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், எக்ஸைட்டடா இருந்தேன். இன்னைக்கு ஃபைனலி டாஸ்க விளையாட போறோம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேவரை கொடுப்போம். சோ சட்டி பட்டீஸ், இந்த ஹார்ட்டை தன்னோட பாக்கெட்ல கலெக்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் தன்னோட கரஸ்பாண்டன்ஸ் ஸ்குவீசர்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். சிம்பிள். அண்ட் ஜஸ்ட் லைக் பாய்ஸ், கேர்ள்ஸோட டியோஸும் ஒரு காமனான திங். ஹார்ட் ஷேப் பாக்ஸ போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் இதுல நீங்க உங்க ஸ்குவீசர்ஸோட ஹார்ட்ஸ ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும். guys, make sure நீங்க லாஸ்டா வரக்கூடாது. ஏன்னா யார்கிட்ட ரொம்ப குறைவான ஹார்ட்ஸ் இருக்கோ அவங்களால நாளைக்கு சேலஞ்சில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆஃப் தட். So go buddies, catch these hearts.
அதோட சைஸ் இவ்வளவு பெருசா இருந்தது. அத பார்த்ததும் இது அர்பாஸோட சைஸ் ஆச்சு. அவன் தான் இன்னைக்கு பெர்ஃபார்மே பண்ணலையே. இது வரைக்கும் இவ்ளோ கிரியேட்டிவான ஒரு ஜட்டியை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அதாவது ஒரு ஜட்டிக்கு நடுவுல 2 பேர் நிக்கணும், அதுக்கு நடுவுல ஒரு ஹோல் வேற இருக்கு, அதுல நாங்க ஆர்ட்டை கேட்ச் பண்ணணும். இந்த சேலஞ்ச பத்தி எனக்கு தெரியல, ஆனா இது ஒரு ஜெட்டி டைமண்ட் சேலஞ்சா இருக்க போகுது. சோ இது கண்டிப்பா ஃபன்னி அண்ட் ஃபன்னா இருக்க போகுது. Okay, guys. Jaddi Buddy starts with Digvijay and Lakshat. லக்ஷய் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்தான். லக்ஷய பார்த்ததும் இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தோணுச்சு. உறிஞ்ச ஒரு கரு மாதிரி இருந்தான். எல்லா பொண்ணுங்களும் பார்த்துட்டே இருந்தாங்க, மரியாதையே போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மரியாதையே இன்னைக்கு எங்க கிட்ட இல்ல. Ideal matches. Yeah. என்னோட ஹனு ஹனி மூனிங் கப்பல்ஸ் ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா. ஆட்ட கரெக்டா தூக்கி போடுவீங்களா? Yes. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஜட்டிய கிழிக்க போறேன்னு தோணுச்சு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். Three, 2, 1. Go for it! Yes, go guys. திக்விஜய் என்ன ரொம்பவே அப்பாவி மாதிரி பாத்துட்டு இருந்தான். ஆக்ருதி ப்ளீஸ் சரியா போடுங்கிற மாதிரி பார்த்தான். ஓகே சரி, உன்னோட முகமும் மோசமா இருக்கு, ஓனா போகுது, கொஞ்சம் கருணை காமிக்கலான்னு இருந்தேன். அதனால ஒரே ஒரு இதயத்தை மட்டும் அவனுக்காக நான் போட்டேன். Super ba. Pick it up, pick it up. அவங்க ரொம்ப ஃபன்னியா இருந்தாங்க. பெரிய ஒயிட் ஜெட்டில கொசு மாதிரி இருக்க 2 பசங்க அதுக்குள்ள நின்னுட்டு இருந்தாங்க. தேவர் லைக் நாங்க எல்லா ஹார்ட்ஸையும் புடிச்சிருவோம். எங்க ஜட்டியை ஓபன் பண்ணி எல்லா ஹார்ட்ஸையும் புடிச்சிருவோம். அங்க பசங்க ரொம்பவே சீரியஸா இருந்தாங்க. சேலஞ்ச்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். Yeah. Come on. Focus பண்ணுங்க boys. Oh, go! Yo, yeah. ஆக்ருதி அவ என்னைக்குமே தன்னோட வேம்ப் ஸ்டைல என்னைக்குமே நிறுத்த மாட்டா. அவ ரொம்ப ஆப்வியஸா அகைன்ஸ்டா விளையாடுறத காட்டுவா. Come on, Digvijay, come on! Come on boys, உங்களால முடியும். Come on, ட்ரை பண்ணுங்க. Come on. Wow, சூப்பரா புடிச்சாங்க. இந்தியன் டீம்ல கண்டிப்பா உனக்கு இடம் உண்டு. Let's go, come on guys. Okay, next one. ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. My Baywatch boys. பெரிய தம்பி அப்புறம் சின்ன தம்பி. ஆதித்த பாக்கும்போது அவன் ஒரு ஜட்டி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. And I was like, இது ரொம்ப ஆக்வர்டா இருக்குல்ல. பட் மேல பாக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவனை ஷர்ட்லெஸ்ஸா பாக்கணும்னு நினைச்சேன். லக்கிலி அங்க ஜஷும் ஆக்கிருத்தியும் இருந்தாங்க. சோ கண்டிப்பா அவங்க 2 பேரும் எங்களுக்கு லீனியன்ட்டா தூக்கி போடுவாங்க. சோ ஈஸியா கேட்ச் பிடிக்கலாம். 3, 2, 1. ஏய் கலக்குறீங்கப்பா. சூப்பர். Come on, let's go boys. Come on. Yes! Good. Let's go. Whoa! Yes. 3 out of 3. Let's go! அவங்க டியூனிங் உண்மையிலேயே பிரமாதமா இருக்கு. அவங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருந்துச்சு. ஏன்னா ஐடியல் மேட்சஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஏன்னா அவங்க இவங்களுக்கு ஈஸியான கேட்சஸ் தூக்கி போட்டாங்க. பிச்சை போடுற மாதிரி ஈஸியா அப்படியே அவங்களே எடுத்து கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. இவங்களும் அதை வாங்கினாங்க. Come on. Oh, wow. Let's again. Come on, 5 out of 5. இப்படி. Whoa, 6 out of 6. தேவன் ஆதித்தோட பாண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அவங்க ஜெனியூன்லி ஜட்டி பட்டீஸ்னு. சோ ஆக்ருதி அவளோட ஸ்ட்ராட்டஜிய காட்ட ஆரம்பிச்சிட்டா. ஆக்ருதி என்ன சொல்றாளோ அதை தான் ஜஷ்வந்தும் பண்ணுவான். பரவாயில்ல, அவங்க வேலையை அவங்க பண்ணுவாங்க. ஆனா எனக்கு இவங்க விடணும், நான் சிரிக்கணும், இவங்க விடணும், நான் சிரிக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபன் சேலஞ்ச். It's okay.
ஏய் வேணும் தானே இப்படி பண்ண Guys, please, guys. Easy, easy. Okay, next level. Well done, boys. Well done. வேணும்னு பண்ணிட்டு Guys, உங்க டியூனிங் உண்மையிலேயே வேற லெவல் பா. இவங்க டியூனிங்க நீங்க விட ரெண்டு பேரும் ஐடியல் மேட்சா இருந்திருக்கு. இல்ல இவங்க டியூனிங்க விட ஐடியல் மேட்ச் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதித்தும் தேவும் 9 பிடிச்சிருக்காங்க. நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். எங்களோட ஸ்ட்ராட்டஜி வேலை செஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. திவ்யான்ஷ் அப்புறம் சச்சின் come on up. திவ்யான்ஷ் மேல பாரு. மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. திவ்யான்ச் ஓகே, அவன் அந்த ஜெட்டில பாக்குறதுக்கு தெரிஞ்சான். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சச்சின் எங்க இருக்கான்னு நான் தேட வேண்டியதா போச்சு. அட சச்சின் நீ வந்துட்டியா? அட எனக்கு நிஜமாவே தெரியல, நீ ரொம்ப குட்டியா இருக்கதால என் கண்ணுக்கே தெரியலப்பா. என்னோட ஃபோக்கஸ் திவ்யான்ஷ் மேல தான் இருந்துச்சு. அவன் ஹாட்டா இருக்க மாட்டா, கொஞ்சம் குண்டா தான் இருப்பான். பட் டெஃபினட்டா கியூட்டா இருந்தான். ஸ்பிளிட்ஸுலால வந்து இப்படி ஒரு டாஸ்க பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்ல. காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அது என்ன ஓகே. வெரி குட், வெரி குட் guys. ஒன்னு வா 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 பின்னாடி இல்ல முன்னாடி வா. எஸ். அப்படிதான் come on boys, முடிஞ்ச வரைக்கும் நிறைய ரீத்தை நீங்க பிடிக்கணும். தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணுங்க guys. அடடா என்ன பண்றீங்க guys? Come on, no stopping guys. Come on, keep going, keep going. ரொம்ப ஃபன்னியா இருந்தது சச்சின் தான். அவன் கூலா காட்டிக்க ட்ரை பண்ணான். ஆனா பார்க்க அவன் ஃபூல் மாதிரி தான் இருந்தான். ஏன்னா அவன் விழுந்துகிட்டே இருந்தான். நான் அப்போ நீ ஏற்கனவே ரொம்ப கேவலமானவன், இதுக்கு மேல எவ்வளவுதான் அசிங்கப்படுவேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். Super, keep going. பாஸ் ஜாக்கிரதையா. இப்படி வா இப்படி வா இந்த பக்கம் வா. Okay, well done. Come on, back in the game. Divyansh and Sachin. இந்த பக்கம் வா. அட பாத்து பொறுமையா பண்ணுங்க guys. ஆக்கிருதி எக்ஸா இருக்கிறதால எப்படியோ சச்சினை பழி வாங்கிட்டான்னு தோணுச்சு. ஏன்னா சச்சின் இதயத்துக்காக ரொம்பவே துடிச்சான். ஏன்னா இதயம் ஒரு பக்கம் ரைட்ல போச்சு, அதுக்கப்புறம் லெஃப்ட்ல போச்சு. Guys, come on, come on, come on, guys. இரு ஒரு நிமிஷம் இந்த பக்கம். Okay, guys, nice, good one. மூணு கிடைச்சிருக்கு. நல்ல வேளை சச்சின் நான் உன்னை சூஸ் பண்ணல. இல்லனா என்னோட மூக்கு உடைஞ்சிருக்கும். Come on, one more, guys. Keep going, keep going. Hey! Okay, back. Come on. ஸ்ட்ராட்டஜி என்னன்னா பேசிக்கலி நானும் அனிகேத்த யோசிச்சோம். அனிகேத் தான் லீட் பண்ணணும்னு. ஏன்னா அனிகேத் ஃபுட்பாலர், அவனுக்கு தெரியும் பால் எங்க இருந்து வரும்னு. முதல்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லு. இவ்ளோ டைம் இல்ல, just start. அழகா இருக்கேன்னு சொல்லு. Good. Wow. Come on, Yuvi. Oh, Come on, guys. Clumsy. ஹர்ஷ் இப்படி போட்டான். ப்ரோ நான் உன்னோட சிஸ்டர். ப்ரோ நான் சேலஞ்ச் பண்ணனும். ப்ளீஸ் யாழ் கிட்ட இதயத்தை கொடு. அதுக்கு மேல யுவராஜும் ஆன்கேத்தும் கொஞ்சம் கூட இதயத்தை பொடிக்கவே இல்ல. மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. Come on. Oh. Okay. முட்டாளுங்க வெறும் 5 ஹார்ட்ஸ் தான் புடிச்சாங்க. அவங்களுக்கு தான் வெறும் கம்மியான பேண்ட்ஸ் கிடைச்சது. அண்ட் கம்மியான ஹார்ட்ஸும் புடிச்சாங்க. The poster boys of bromance, Addy and Siveth. வாடா. வாங்க. Very excited. இது ரொம்ப கஷ்டமா இருக்க போதுன்னு தோணுச்சு. நாங்க தான் சட்டி பட்டியாச்சே, டாஸ்க்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஜட்டி கீழே விழுந்துரும் தோணுச்சு. And 3, 2, 1. Go. புடி. கையால பிடிக்காதீங்க. முன்னாடி வா சீக்கிரம். Come on. Hey, என்ன அட guys? நான் ஒரு பிரச்சனை இல்ல.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் உங்களுக்கு தூக்கி போடுறேன், ரொம்ப ஈஸியான ஷாட்ஸ் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் இதையாவது கலெக்ட் பண்ணுங்களேன். ரொம்ப ஈஸியான ஷாட்ஸ் இது. என்னது வெரி குட் குட், வெரி குட். ஒன்னு பிடிச்சாங்க. கம் ஆன். வெரி குட். ஓகே, ரெண்டு கிடைச்சிருச்சு. கம் ஆன், கீப் கோயிங். ஓ, ஓகே, கம் ஆன், நோ ப்ராப்ளம்ஸ், கம் ஆன். Easy, keep going, come on. மேல நிக்கிறவங்க எல்லாரும் ஐடல் மேட்சஸ். ஆக்ருதி, ஜஷ்வந்த், அப்புறம் ஆஷான், ரிஷாலி. அவங்க ரொம்ப அன்பா இவங்களுக்கு த்ரோ பண்றாங்க. இருந்தாலும் இவங்களால பிடிக்கவே முடியல. ஏன்னா இவங்க தான் சொதப்புவாங்களே. ரைட் That's the last one. Come on, it's important. சீக்கிரம் புடி. Hey, guys, come on. Coordination வேணும். இவ்ளோ ஈஸியா தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் பிடிக்கலனா எப்படி गाइस? ஷிவேத் ப்ளீஸ் திரும்ப என்ன டிசப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்காத. Okay, everybody. யுவி அனிகேத் ஃபீல்டுக்கு வாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையும் ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதாவது ஐடியல் மேட்சஸ் இருக்காங்கல்ல, அவங்க கண்டினியூஸா ஹார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போடுவாங்க. அதை நாங்க எல்லாருமே ஒன்னா பிடிக்கணும். இங்க செம்ம சண்டை நடக்கும். இல்ல யாருக்காவது கண்டிப்பா எலும்பு உடையும். நானும் ஜஷ்வந்தும் கிளியரா இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் அந்த ஹார்ட்ஸை கொடுக்கணும்னு நாங்க இருந்தோம். Everybody ready? நீங்களா ஐடியல் மேட்சஸ் தூக்கி போட்டே இருக்கணும். ஓகே? புடிங்க. ரொம்ப முக்கியமான கேம் இது. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஜஷ்வந்தும் அப்புறம் ஆக்ருதியும் ஆடி அப்புறம் ஷிவேத்துடைய பாக்கெட்ல ஹார்ட்டை தூக்கி போட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. எனக்கு அங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் விழணும். எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் இப்படி காட்டி அங்க தூக்கி போட்டேன், அப்புறம் இப்படி காட்டி அங்க தூக்கி போட்டேன். நிறைய ஹார்ட்டை கலெக்ட் பண்ண நாங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அங்க கூட்டம் அதிகமாயிடுச்சு. திரும்ப ஹார்ட் எங்களை விட்டு ரொம்ப தூரமா போய் விழுந்துச்சு. Come on guys, come on. Back up your game. எல்லாம் முடிஞ்சது. முன்னாடி வா. அவ்வளவுதான், முடிஞ்சது. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா நாங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணோமோ அது அப்படியே நடந்து போச்சு. நாங்க ஆசைப்பட்ட மாதிரி எங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் 9 ஹார்ட்ஸ் புடிச்சு வச்சிருந்தாங்க. ஓகே கேர்ள்ஸ், கெட் ரெடி. இப்போ நீங்க இந்த எல்லா ஹார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க உங்க பாய்ஸ் கிட்ட இருந்து. திவ்யான்சும் சச்சினும் 6 ஹார்ட்ஸை கலெக்ட் பண்ணாங்க. என்னோட ஃபோக்கஸ் ஒன்னு மட்டும் தான் இருந்துச்சு. நான் அந்த 6 ஹார்ட்ஸையும் எப்படியாவது பாஸ்கெட்ல கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு பக்கம் எங்களுக்கு பயமாவும் இருந்தது. ஏன்னா எங்க கிட்ட 5 ஹார்ட்ஸ் மட்டும் தான் இருந்தது. அப்போ என் மைண்ட்ல ஒண்ணுதான் இருந்தது, நாங்க லாஸ்டா வந்துடக்கூடாது. அம்மையாவும் நானும் எக்ஸைட்டடா இருந்தோம். ஏன்னா தேவ் பாஸ்கெட் பால் பிளேயர். சோ அதனால எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் யூசுவலா ஹையரா இருந்தது. நாங்க கண்டிப்பா லாஸ்டா வரமாட்டோம், ஆனா கண்டிப்பா ஜெயிப்போம்னு. Okay, 3, 2, 1. Go. Go! Come on guys, come on. Hey, wow, super. நானும் உன்னத்தையும் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தோம். அண்ட் லக்கிலி எனக்கும் உன்னத்திக்கும் ஹைட் ரொம்ப எக்ஸாக்ட் சேமா இருந்தது. சோ ரொம்ப ஈஸியா எங்களோட கை கால் எல்லாமே ஒன்னா மூவ் ஆச்சு. Yes. உன்னதி அண்ட் ரூரு அவங்களோட ஒரு ஹார்ட்ஸ் கூட மிஸ் ஆகவே இல்ல. அப்புறம் நாங்க சைடுல பார்த்தோம். மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கும்போது அவங்க நிறைய ஹார்ட்டை மிஸ் பண்ணாங்க. பாத்து போடுங்க. ஷிவே அவனோட லூசிங் ஸ்ட்ரீக் அதெல்லாம் மாறாதே. அவங்களோட நிறைய ஹார்ட்ஸ் மிஸ் ஆச்சு. இந்த ஷிவேத்தோட ஒரு ஹார்ட் போகுது, 2 ஹார்ட் போகுது, 3வது 4வது இன்னொரு பக்கம் போகுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கும் ஷிவேத் இந்த கேம்ல சொதப்ப போறான்னு தான் தோணுச்சு. ஐ டோன்ட் நோ, இந்த சிச்சுவேஷன்ல யார ப்ளேம் பண்றதுன்னு தெரியல. தேவ் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் யார், அவன் எப்படி சரியா தூக்கி போடல. எனக்கு தேவோட இதயம் வேணும் யார். எங்க கேர்ள்ஸ் ரொம்ப சிறந்தவங்களாச்சே. ஒரு பொருளை கேட்ச் பண்ணும்போது மொமெண்டம்குள்ள பின்னாடி கொண்டு வரணும். அந்த பொண்ணுங்க நாங்க தூக்கி போடும் போது இப்படி பண்றாங்க. அவங்க ரொம்ப சிறந்தவங்க. காதல்ல இருக்கிறதுனால எதுவும் சொல்ல முடியாம போயிடுச்சு. தூக்கி போடு.
இந்த புடிச்சுக்கோ. ஓ. சம்ஹவ் நாங்க கேட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்க ஹார்ட் கீழே விழுந்துச்சு. செகண்ட்ல ரொம்ப பயமா இருந்துச்சு. ஐ கான்ட் மிஸ் இட். சம்ஹவ் நாங்க ஹார்ட்ஸை எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டோம். அப்ப கூட எனக்கு பயமா இருந்துச்சு. மத்தவங்க எங்களை விட நிறைய ஹார்ட்ஸை கலெக்ட் பண்ணியிருந்தா நாங்க தோத்துருவோம் தோணுச்சு. கம் ஆன் கம் ஆன் இப்படிதான் அது கரெக்டா போறீங்க. எல்லார விட இவங்க கிட்ட தான் குறைவான ஹார்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் காட்டிட்டாங்க. They didn't miss even one heart. எங்க சைடுல இருந்தவங்க ஈக்குவலி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம். ஏன்னா எனாஃப் ஹார்ட்ஸ் வாங்கணுமா இல்லையானே தெரியல. ஏன்னா எங்க பக்கத்துல நிறைய ஹார்ட்ஸ் கீழே விழுந்திருந்துச்சு. ஸோ we were like ஈஸியா எங்களுக்கு மத்தவங்களோட இதயத்தை உடைக்கிறது பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி இல்ல. ஒருவேளை இவங்களோட இதயத்தை உடைச்சா டோம்ல எங்களை உடைச்சிருவாங்கல்ல. What a round, boys and girls. செம்ம ஜாலியா இருந்துச்சு. அமேசிங். Come on, ரோரோ உன்னதி உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். எங்க ஏய், கிட்ட இல்ல, திரும்ப அதிலேயே போடுங்க. அதிலே போடுங்க. Hop and take out the hearts. Hop, hop, dance. Hey, come Come on. on, Yay. 1, 2, 3, 4, 5. அடேங்கப்பா, 5 hearts பா. Excellent guys. அவங்க 5 ஹார்ட்ஸை போட்டுட்டாங்க. இந்த ஸ்மைல் இருக்குல்ல, இது இப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நாங்க எத்தனை ஹார்ட்ஸை போட்டோம்னு தெரியல. கனக் அப்புறம் மேஹா. Hop, 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 Come on, hop. come on, come on. Hop, 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 hop. விழுந்துருச்சு பாருங்க. 3. அவ்வளவுதானா? Okay. Okay. 5 and 3. ஸோ 9ல இருந்து நாங்கள் 3 ஹார்ட்ஸை தான் லேண்ட் பண்ணோம். அண்ட் ஐ வாஸ் லைக் வாட், இவன் பேஸ்கெட் பால் பிளேயர் தானே? இவனோட வேலைக்கு என்னன்னா ஹேஸ் டு புட் பிக் த்ரோஸ் அண்ட் லேண்ட் இட் இன் அ பேஸ்கெட். திவ்யான்ஷு Of course. காதலிக்கிறனா நீ ஹோப் பண்ணணும். காதலிக்கிறனா ஹோப் பண்ணாத. Yeah. அப்படின்னா நான் பண்ணல மேம். அட என்ன நீ சொல்ற? சீக்கிரம் சீக்கிரம். Hop, 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 hop. 1, 2, 3. Okay, 4. Okay, அப்படின்னா உங்களுக்கு 4 points. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா உன்னதிக்கு 5 ஹார்ட்ஸ் இருந்துச்சு, எனக்கு 4 ஹார்ட்ஸ் இருந்துச்சு. நான் இன்னமும் ரேஸ்ல தான் இருக்கேன்னு தோணுச்சு. Hop. Okay, 1, 2, 3. Okay, last but not the least, Kashish and Anika and team வராங்க. Let's go. Girls, start hopping now. Come on. 1, 2, 3. Yes. Hey, Okay, 4 இருக்கு. 4. Okay, so we have 5, 3, 4, 3, 4. So இங்க clear winners இருக்கிறது உன்னதி and Ruru. இந்த பக்கம் லக்ஷய் and Digvijay. அழகுறீங்க guys. We were like wow, எவ்வளவு வேணாலும் நீங்க அன்ஃபேரா இருங்க. I just believe in karma. ஏன்னா மத்தவங்க கிட்ட நிறைய ஹார்ட்ஸ் இருந்துச்சு, இருந்தும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஐடியல் மேட்சுக்கு நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல குரூப்பிசம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தெரியாது இந்த திக்விஜய் கேம்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஈஸியா எந்த சேலஞ்சையும் விடவே மாட்டேன். ஆக்சுவலி நான் தான் சொன்னேன்ல 4 வின்னர்ஸ் இருப்பாங்கன்னு. 4 பேர் தான் இருக்காங்கல்ல. somehow we are like டை ஆயிடுச்சு. டை பிரேக்கருக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சோம். எனக்கு டை பிரேக் பண்ணணும்னே தோணல. சோ என்ன பண்றது? சோ ஐ திங்க் நெக்ஸ்ட் சேலஞ்சில் 3 பேர் தான் போவாங்க. லாஸ்டா வராதீங்கன்னு சொன்னல, 2 பேருமே லாஸ்டா வந்துட்டீங்க. என்ன பண்றது? and I was like M for mischief and M for மறுபடியும் டாஸ்க்ல தோத்துட்டேன். winning teams. நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸா பிளான் பண்ணிருக்கேன். ஒரு பீஸ் சர்ப்ரைஸ் தானே, ஷாக்ல ஒண்ணும் இல்லையே. இல்ல, இது கியூட்டான சர்ப்ரைஸ் தான். சோ யூ guys get to go on a date. நாங்க போக போறோம்
டேட்க்கு. And I was like, yes. அப்ப ஆக்ருதி அண்ட் ஜஷ்வந்தோட முகத்தை பார்க்கணுமே. பட் இப்படி ஆயிடுச்சு. சின்ன தக்காளி இருக்கும்ல அந்த மாதிரி. ஆனா 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 ஒரு விஷயம் இருக்கு. நான் என்ன பண்றது? என்கிட்டயும் வேற வழி இல்லல. நான் ஒரு மிஸ்chief மேக்கரா இருக்கேன். மிஸ்chief பண்ணி தானே ஆகணும். நான் வேற என்ன correct. பண்றது? உர்ஃபி வந்திருக்காங்க. இந்த சேலஞ்ச் அவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளீட் ஆகாது. கண்டிப்பா ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும். சோ நாளைக்கான சேலஞ்ச் இருக்குல்ல, அதுல ட்ரியோஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆக்சுவலி நீங்க 4 பேர் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா நாளைக்கு 3 பேர் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. சோ ப்ரோஸ், உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். தன்னோட பொசிஷனை. அண்ட் அவங்க அன்சேஃப் ஜோனுக்கு போகணும். அடுத்த சேலஞ்சுக்காக தன்னோட ப்ரோவை டிபெண்ட் பண்ணி ஆகணும். இவ்ளோ மிஸ்chief போதும்னு நினைக்கிறேன். மத்தபடி நீங்க பாத்துக்கோங்க. நீங்க கொஞ்சம் மிஸ்chief பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் முடிவு உங்ககிட்ட தான் இருக்கு. இதுக்கப்புறம் நானும் பாக்குறேன் இந்த ப்ரோமேன்ஸ், இந்த ப்ரோ பாசம் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. மிஸ்chief மேக்கர் எப்ப என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்தரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதுக்கு மேல தெரிய போகுது யாருக்கு யார் முக்கியம், யாரு யார் மேல பாசம் வச்சிருக்காங்கன்னு. So guys, enjoy your dates and பார்க்கலாம் எந்த ப்ரோ யாருக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்கங்கறத பார்க்கலாம். நாங்களும் பார்க்க தானே போறோம். கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரிஞ்சிரும். இன்னைக்கு இந்த மிஸ்chief போதுமா இல்ல இன்னொன்னு வேணுமா? இதுவே போதும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் Exqueezers, please. உர்ஃபி Yes. போலாம். கிளம்புறோம். Bye guys. பை. ஸ்பிரிச்சுவலால இன்னைக்கு நான் லக்ஷய் உன்னதி ரூரு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். இன்னைக்கு சேலஞ்சில் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனா அதே இடத்துல பாத்தீங்கன்னா மத்தவங்களும் ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களாம் தான் சேலஞ்சில் தோத்துறாங்களே, ஆனா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. இதுல யாரு நல்ல டான்ஸர்? இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு, ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்துச்சு. நாங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டோங்கிறதையே மறந்து போயிட்டோம். அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பெரிய ஜெட்டியால எங்களோட மெயின் ஜெட்டி கிழிஞ்சிருமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது வைல்ட் ஸ்டோன் பர்ஃப்யூம். அண்ணா அதுக்கப்புறம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு டேட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். தேங்க்யூ வைல்ட் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் அல்ட்ரா சென்சுவல் ஃபார் மை டேட். இது எனக்கு கஷிஷோட ஃபர்ஸ்ட் டேட்டா இருந்தது. எக்ஸைட்டடா இருந்தேன். அதோட ஷிவித்தும் இருந்தா, அனிகாவும் இருந்தா. இந்த டேட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் என் டேட்டும் இருக்கா. சோ இந்த டேட் எனக்கு ஃபன்னா இருக்கும்னு தோணுச்சு. நாங்க எல்லாரும் டேட் லொகேஷனுக்கு போனா இட் வாஸ் சோ பிரிட்டி. மொத்த செட்டப்பும் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது. எனக்கு எல்லா ஃபீலிங்கும் வந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நான் போகும்போது அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ப்ளீஸ் ஆடி கஷிஷ் இங்க இருந்து கிளம்புங்க, என்னையும் சிவத்தையும் இங்க தனியா இருக்க விடுங்க. முடி அப்புறமா செட் பண்ணு, கையை கொடுக்குள்ளுது. சோ ரொமான்டிக்கா. உங்க ரொமான்ஸ் என்னன்னு நாங்க பாத்துட்டோம் गाइस. எஸ் எக்ஸாக்ட்லி. லேண்ட்மார்க்ஸ் எங்க கிட்ட சொல்லாதீங்க. அது ரொமான்ஸ் இல்ல. அது எதுவுமே ரொமான்ஸ் இல்ல. சரி, describe her in 3 words. Describe her in 3 words. நல்லா இருக்கு, பண்ணலாம். Kisses, hugs, Not like that. cuddles. எங்க ரொமான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஷிவித் அவனோட ஜோக்க ஆரம்பிச்சிட்டான். Describe her in 3 words, bro. 3 words. Let's keep it in old school. நான் உனக்கு கேட்கல, அவளுக்கு கேட்டா.
ஆமா இவளுக்கு அதான் சொல்றேன். ஐம் ஓல்ட் ஸ்கூல் இல்ல இல்ல இல்ல. அட என்னடா இங்கேயாவது என்ன கொஞ்சம் அமைதியா இருடா. ஷிவித் ஆல்வேஸ் அவன் எப்பவும் போல என்னோட லவ் ஸ்டோரினா உள்ள வந்துருவான். இப்பவும் வந்துட்டான். ஐ லவ் யூ. சொல்லு. You heard it? சொல்லு. I heard the 3 words. உடனே நான் சைடுல பார்த்தேன். பார்க்கும்போது சிவத் என்னையே பார்த்துட்டு இருந்தான். டோன்ட் லுக் அட் மீ லைக் திஸ். என்ன? எனக்கு உடனே வெக்கம் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி அவன் என்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆச்சு. 3 words சொல்றேன். அழகு. எல்லா பொண்ணும் அழகா தான் இருப்பாங்க, வேற ஏதாவது இப்ப கொஞ்சம் அதிகம். நீ அவகிட்ட ரொம்ப அழகுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கரெக்டா அழகு. சொன்னேன். அழகு. It is like 2 வேர்ட் கூட உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக சொல்ல முடியாது. எதுக்காக என்னால சொல்ல முடியலனா இவளை டிஸ்கிரைப் பண்ணனும்னா 3 வார்த்தையில சொல்ல முடியாது. எப்படி பேசுறான் பாரு இவன். இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன். ஆமா, நான் எனக்கு தோணுனதை சொல்றேன். ஆக்சுவலா என்ன விட்டா நான் இவளை பத்தி புக்கே எழுதுவேன். ஓ, அது வேறயா? என்ன சொன்னா பாரு. அவளுக்காக நீ 3 words தான் சொல்லணும். கஷேஷ் உனக்கு யாருன்றது தான் சொல்லணும். பசங்க எல்லாருமே முட்டாளதா இருப்பாங்களா? இவளோட நேச்சர் ரொம்ப செக்ஸி. நான் என்ன சொன்னாலும் சரி அத ஒரு செகண்ட்ல கிராக் பண்ணிடுவா. அவ ஹியூமர் என்ன மாதிரியே இருக்கு. ரெண்டாவது விஷயம் இவ கோவம். உனக்கு அது பிடிச்சிருக்கா? என் கூட இவ்ளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. என்கிட்ட இதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கா. நான் கோவப்படுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கோவப்படவே மாட்டேன். பைத்தியம். அப்புறம் இது ஒன்னும் ஐஏஎஸ் இன்டர்வியூல ஆன்சர் சொல்ல இவ்ளோ தயங்குற? இல்ல இவன் கிட்ட புகழ தான சொன்னோம். எக்ஸாக்ட்லி. வில்லலா இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஐ ஆம் வெரி பேட் அட் எக்ஸ்பிரஸிங். அது லவ்வா இருந்தாலும் சரி வேற எதுவா இருந்தாலும் சரி என்னால சரியா என்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இவன் இரிட்டேட் ஆயிட்டான். இங்க பாரு, என்னாலயும் புக் எழுத முடியும். அந்த புக்கோட எல்லா பக்கங்களையும் படிக்க முடியும். திரும்ப திரும்ப ஷிவித் அவனோட ஒன்லைனர்ஸ் அங்க சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒன்னு சொல்றான் உடனே இன்னொன்னு சொல்றான். தயவு செஞ்சு எங்களை தனியா விட்டுட்டு போங்கன்ற மாதிரி இருந்தது. You guys want to spend some time together? Obviously, get lost from here. ஆடி அண்ட் கஷிஷ்க்கு அலோன் டைம் கொடுத்தோம். நானும் ஷிவித்தும் அங்க இருந்து போயிட்டோம். அவங்க 2 பேரும் ஒன்னா தனக்குன்னு ஒரு மெமரிஸை உருவாக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எங்க ஃபர்ஸ்ட் டேட்ல நாங்க மெமரிஸை உருவாக்கணும். வில்லால நம்மள பத்தி தான் பேசுறாங்க. நம்ம சேர்ந்து 4 நாள் தான் இருக்கு. இதுதான் என்ன லவ். என்னன்னு சொல்றாங்க? சொல்லு. எல்லாருக்கும் நம்ம எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு தெரியும். You still have not properly decently given me one single compliment. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் அன்பா பேசினது இல்ல. Obvious that's I don't. ஏன்னா எந்த பொண்ணு எனக்கு இவ்வளவு அதிகமா பிடிக்கல. जुल्मे हर जाए तूने क्या किया कमसन कली को तूने काटा चुभा दिया. அது ரொம்ப அழகான மூமெண்டா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவகிட்ட இவ்வளோ பேசினேன். எங்களுக்குள்ள ஏற்கனவே இவ்வளோ கனெக்ஷன் உருவாச்சு. அன்னைக்கு இன்னும் அதிகமா டீப்பா ஆழமா உருவாச்சு. கமால 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 ஹே தூ. உண்மையை சொல்லணும்னா பேசிக்கலி நான் அதிகமா ப்ளஷ் பண்ண மாட்டேன். யாரும் என்ன ப்ளஷ் பண்ண வைக்க மாட்டாங்க. பட் எனக்கு கொஞ்சம் அன்னைக்கு ப்ளஷ் வந்துருச்சு. ஐ டிட் ப்ளஷ் a little bit. நான் உங்ககிட்ட 4-5 கேள்வி கேட்கறேன். ஓகே. ஒரு தப்பான கேள்விக்கும் எனக்கு நீ கிஸ் தரணும். தப்பான கேள்விக்கா தப்பான பதிலுக்கா? நான் தப்பாவே பதில் சொல்ல மாட்டேன். பார்க்கலாம். And I was like, no, நான் இந்த கேமை விளையாட மாட்டேன். எனக்கு இது வேண்டாம். ஆனா அவன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதால என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. உன்னோட குறைவான நாலேஜ் எதுல இருக்கு சொல்லு. சரி, என் பர்த்டே எப்ப சொல்லு. எனக்கு எப்படி தெரியும் சொல்லு. தெரியாதா? நீ என்னோட கனெக்ஷன் உனக்கு என் பர்த்டே கூட தெரியாதா? பர்த்டே எப்ப? இங்க பாரு, நான் தான் கேள்வி கேட்பேன். நீ உன் விஷயத்தை என்கிட்ட கேட்காத இப்ப. சரி சொல்லு. என் பர்த்டே எப்போ? டிசம்பர். தப்பு. கண்டுபிடிக்க 2 சான்ஸ் தான் இருக்கு. நவம்பர். தப்பு. அக்டோபர். தப்பு. So kiss me. குடுல. ये दिल तू दे दे अपने यार को प्यार को. நான் எப்பவுமே வெக்கப்படுவேன். ஆனா அன்னைக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படல. என்னோட கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்து வெளியே வந்தேன். 2வது क्वेश्चन. No more questions. இப்போ என்னோட பர்த்டே டேட் சொல்லு. சரி, நான் இப்போ உனக்கு ரொம்ப ஈஸி ஆக்குறேன். ரொம்பவே ஈஸி ஆக்குறேன். இதுக்கு 2 சான்ஸ் தரேன்.
1ல இருந்து 10க்குள்ள சொல்லும். தேர்ட், செவன்த், நைன்த். தப்பு. செகண்ட் செப்டம்பர். இப்ப கூட சீக்கிரம். சீக்கிரம். அவ ரொம்ப நாட்டி அண்ட் அதே அளவுக்கு நானும் நாட்டி தான். அண்ட் ஐ திங்க் we like this thing about each other. சில மூமெண்ட்ஸ்ல அவன் சில ஒரு விஷயங்கள் பண்ணுவான், அது எனக்கு பிடிக்கும். ஆனா மத்தவங்க பண்ணா எனக்கு கோவம் வரும். அவன் பண்றதால I don't know, I just laugh it off. எனக்கு வெக்கம் வந்துரும் and I like it. லாஸ்ட் கொஸ்டின். No more questions. சரி 4 கொஸ்டின் சொன்னாலே இப்ப 3. No. சரி கேளு. My turn. கேளு. என்னோட ஃபேவரட் F1 டிரைவர் யாரு? F1 பத்தி எனக்கு என்ன தெரியும்? எனக்கு மட்டும் உன் பர்த்டே தெரியுமா என்ன? இங்க பாரு, யார்கிட்ட கேட்டாலும் கெஸ் பண்ணுவாங்க அதே இல்லையா? மாதிரி கெஸ் பண்ணு. இல்ல எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. I like Charles Leclerc and I like George Russell. நல்லா இருக்கு. I like Lewis Hamilton. சரி. My reward? உனக்கும் பதில் தெரியல. சரி ஓகே, இந்தா. என்னோட கண்ணத்துல அவன் கிஸ் பண்ணா. butterflies, too many butterflies. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த நைட் எப்பவுமே முடியக்கூடாதுன்னு தோணுச்சு. This connection was a bud and இப்ப பூ மாதிரி ப்ளூம் ஆயிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு அந்த நைட் டேட்டுக்கு அப்புறம் ஆப்வியஸா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சது. And I might like him too. रात की ये जो सोहबत है तेरी मेरी. டேட் லொகேஷனுக்கு போனதும் நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தேன். ஏன்னா அங்க போனதும் 2 அழகான டென்ட் இருந்தது. அதோட அங்க போன உடனே செட்டப் ரொம்பவே அழகா இருந்தது. அந்த டேட் செட்டப்பை பார்த்ததும் நான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். ஹாய் பாய்ஸ். ஹாய் guys. ரொம்ப அழகா இருக்க. நான் முதல்ல ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். அவளை மொத்தமா அப்படியே அழகா ரசிச்சேன். அவ எப்படி இவ்வளோ அழகா இருக்கான்னு யோசிச்சேன். देखा हजारों दफा आपको फिर बेकरारी कैसी है. ஓ மை காட், இவங்க ரொம்ப ரொமான்டிக்கா இருக்காங்களே. அவ மேல இருந்து என்னோட பார்வை நகரவே இல்லை. ஏன்னா அவ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தா. நான் தான் கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். 1 நிமிஷம் அப்புறமா பேசிக்கலாம், நான் முதல்ல உன்னை சரியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். संभाले संभलता नहीं ये दिल कुछ आप में बात ऐसी है. First task, first date, first ப்ரோ, connection. நம்ம இன்னைக்கு இதயத்தை வச்சு விளையாடணும்ல. ஸோ அங்கேருந்து நான் ஒரே ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். நம்ம டேட்டுக்கு போகணும்னு சொன்னதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் டாஸ்க். நம்ம இதில் ஜெயிச்சிருக்கோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் டேட் வேறு. ஆமாம், மெமரி. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னதி கூட ஜெயிச்சிருக்கேன். நான் அந்த ஹார்ட்டை கொடுத்தேன், இதை வச்சுக்கோ அப்படின்னு. சேஃபாக வச்சுக்கோ, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேம் விளையாடி நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு ஞாபகம் இருக்கணும்ல. ரொம்ப லவி டவி ஆகுது. தேங்க் யூ. இவங்கள பாரு, எல்லாத்தையும் கெடுக்குறாங்க. ப்ரோ, நான் எதுவுமே சொல்லல. நீங்க உங்களை பத்தி இது பேசுங்க. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க. ஹே ஃப்ரெண்ட். தனியா பேசணும்னா உள்ள போய் பேசுங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஆக்வர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா திக்விஜய்க்கும் உன்னதிக்கும் ஜென்யூனான ஒரு கனெக்ஷன் இருந்தது. ஆனா எனக்கும் லக்ஷய்க்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. நான் அவங்களுக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தோணுச்சு. பை. ஆமா, நீங்க 2 பேரும் போங்க. எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இது டேட் நைட். நான் லக்ஷய் ரூருவை சைடில் விட்டுட்டேன். வா உன்னதி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். நாங்கள் அங்கேருந்து கிளம்பி உள்ளே போனதே டென்ட்டில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான். நீ ஸ்பிளிட்ஸ்லாவுக்கு வந்தபோது ஐ தாட் உனக்கு 10 out of 10. Now I feel you are 8. 8 அப்படியா? and I'm in 11. okay. சும்மா தான் சொன்னேன். Because I'm in 2 into you. நான் திக்விஜய் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஏன்னா அவன் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான்.
அவன் காரணமே இல்லாம சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அந்த சிரிப்பிலேயே நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிப்பேன். ஆனா அப்ப எனக்கு பிடிச்சிருந்தது, அவன் ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தான். ஹோல் villa is against you, but at least I am with you. நான் எல்லார்கிட்டயும் அதான் சொன்னேன். நான் அவன் கூட இருக்கேன், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைன்னு. And I trust you. Don't break my trust. चढ़ा दे रंग इश्क का रे पिया ओ रे पिया. நாங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அந்த டைம் எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டைமை நான் என்னைக்குமே லைஃப்ல மறக்க மாட்டேன். ஆக்சுவலி நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குல்ல, அது என்னன்னா ஹக்ஸ். அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னன்னா, அது வந்து ஐ ஹோப் So sweet. तारों पे जो लिखा आंखों ने पढ़ लिया हूँ मैं चांद तेरा और तू है मेरी चांदनी. இது வரைக்கும் எந்த பசங்களும் எனக்காக இப்படி யோசிச்சது இல்ல. நான் ரொம்பவே அத எனக்கு கொஞ்சம் அழகியும் வந்துருச்சு. இங்க என்ன நடக்குதுன்னு யோசிச்சேன். எங்க பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. And it was a much needed date. திக்விஜயும் உன்னத்தியும் டேட்டுக்கு போனது எனக்கு சுத்தமா பிடிக்கல தான். ஸோ நானும் அதை கடந்து போகணும்னு நினச்சேன். அதனால நான் சச்சின் கூட டேட்டுக்கு வந்தேன். நாங்கள் டேட் லொக்கேஷனுக்கு போனதும் அங்கே ரொம்பவே க்யூட்டான செட்டப் இருந்துச்சு, ரொம்ப ரொமான்டிக் செட்டப் இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டேட் பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என்னோட ரியல் லைஃப்ல யாரும் எனக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணதே இல்லை. நீ கொஞ்சம் கோவமா தான் தெரியுற. நீ எப்பவும் கோவமா தான் இருக்க. உன்னை சமாதானப்படுத்த ஏதாவது ஒரு வழி சொல்ல. நீ எப்பவுமே கோவமா தான் இருக்க. உன்னை சமாதானப்படுத்த ஏதாவது ஒரு வழியை சொல்ல. நான் உனக்காக என் வாழ்க்கையே கொடுக்குறேன். உன் சிரிப்புக்கான மதிப்பு என்னன்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டேட்லயே என்னன்னா 2 பேரும் நமக்கு இடைஞ்சலா இருக்காங்க. ஓ ஐ திங்க் நீங்க தான் எங்க குறுக்க இருக்கீங்க. எங்களுக்கு காதல் அதிகமா இருக்கு. உங்களுக்கு இது புதுசு தானே. அண்ட் டோன்ட் வரி, நாங்க உங்களோட டைம் அதிகமா எடுத்துக்க மாட்டோம். நாங்க அதிகமா பேச மாட்டோம். உண்மையாவே நாங்க இங்க வரதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கான டைம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ப்ராப்பரான டைம் கிடைக்கணும், நீங்க உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும்னு. இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இவ இருக்காளோ, அதே சுச்சுவேஷன்ல நானுமே இருந்திருக்கேன். இவளுக்கு நான் புரிய வச்சேன். ஐ நோ அது ரொம்பவே ஹர்ட் ஆகும். ஏன்னா ஒருத்தர் நமக்கு எக்ஸா இருந்தா அவங்க கூட க்ளோஸா இருப்போம், ரொம்ப நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த சேம் பர்சன் நம்ம முன்னாடியே இன்னொருத்தர் கூட நெருக்கமா இருந்தா இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தா ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ நான் திக்விஜய் விஷயத்துல இவ ரொம்ப கோவப்பட்டா. அதை பார்க்கும்போது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எங்களுக்குள்ள கொஞ்சம் ரிலேட் ஆச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளுக்கு புரிய வச்சு கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்ல. அவளை எதுக்காக சைடுல போக சொல்லணும்? சரி ஓகே, அவங்க உன்னை பக்கத்துல தான் நிக்க சொன்னாங்க, எங்களுக்கு நடுவுல வந்து நிக்க சொல்லல. இஷ்தா, நீ விடு, வா இங்க வா. இங்க பாரு, நீ எதுவும் யோசிக்காத, வா இங்க வா. நல்லா இருக்கே, இப்படி எல்லாம் பண்ணாத bro. இது ரொம்ப தப்பான விஷயம் bro, இப்படி பண்ணாத. பொதுவாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏதோ ஒரு மோட்டிவ்ல வரல. ஜெனரலா எனக்கு நீங்க புரிய வைக்க தான் வந்தீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஷிதா, யூ டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அந்த விஷயத்துல எனக்கு லாஜிக் தெரிஞ்சது. ஏன்னா இந்த ஷோல நான் எனக்காக வந்திருக்கேன். நான் ஒன்னும் அவனால அஃபெக்ட் ஆகிறதுக்காக இங்க வரல. ஸோ ஐ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் மை செல்ஃப், ஆன் மை கேம், ஆன் மை கனெக்ஷன். ஸோ என்னோட கனெக்ஷன்ல நான் ஃபோக்கஸ்டா இருக்கேன். திக்விஜயை விட்டு தள்ளு. எவ்வளவு நாள் தான் அவனை பார்த்து புறம்பட்டுட்டே இருப்ப. இப்ப புது கனெக்ஷனை கவனி. இப்ப நான் தான் அவனோட ஹீரோ. அதோட சைஸ் இவ்வளவு பெருசா இருந்தது. அத பார்த்ததும் இது அர்பாஸோட சைஸ் ஆச்சே. அவன் தான் இன்னைக்கு பெர்ஃபார்மே பண்ணலையே. இப்பதானே எல்லாமே கேக்குறான். அனிகாவா அவன் டம்ப் பண்ணன்னு சொல்றான். ப்ரோ நீ டம்ப் பண்ண. முன்னாடியே இவ இப்படிதான் இருந்தாளா? நீ அதிகமா பேசாத. இங்க பாருங்க, 4 பேரும் ஒரே நேரத்துல பேசுறாங்க. ஒவ்வொருத்தரையும் நான் கவனிப்பேன், அப்புறம் பாத்துக்கோங்க. முத நடுவுல பேசுற பழக்கத்தை விடு. ஏன்னா எப்ப வேணாலும் யார்கிட்ட வேணாலும் நீ கண்டிப்பா அடி வாங்கலாம். ரியாலிட்டி ஷோல ரியலா விளையாடணும், எதுக்கு ஃபேக்கா விளையாடணும்? நான் ஒண்ணு அப்படி இல்ல. நீ அப்படிதான். நீ தானே சொன்ன. நீதான் வாய மூடு. இங்க பாரு, நான் உன்கிட்ட எப்போ மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். வாய மூடு. வாய மூடு. வாய மூடு. என்ன நான் தான் சாரி சொன்னல. என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா சும்மா சொல்லிட்டே இருப்பாங்களா? எதுக்கு பண்ணிட்டு இருக்க? இல்ல நீங்க எல்லாரும் என்ன ரவுடிங்களா? இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இல்ல இவளை பார்த்தா இவ இதுக்காக தான் வந்திருக்கான்னு அவன் சொல்றான். நான் என்னோட கனெக்ஷன் கூட தான் போனேன், உன்னோட கனெக்ஷன் கூட ஒன்னும் போகல.
அவளுக்கு வெளிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. உனக்கு எல்லாம் தெரியும்ல. நீ என்ன அழுத்த நீங்க என்ன முயற்சி அழுத்த பண்ணல? முயற்சி பண்ணீங்க தானே. நான் இப்போ உன் கதையை முடிக்கிறேன் பாரு. அப்படி எல்லாம் பேசாத. ஏன் சொல்றேன்னா இப்ப என்ன இவன் பேசிட்டு ஏற்கனவே இருக்க? என்கிட்ட இல்ல, இவன் நீ யாரு, ஏற்கனவே நீ என்கிட்ட என்ன தெரியலையா? நீதான் நான் பண்ண சொன்னேன். நீதான் நான் பண்ண தெளிவா இவன் மேல எல்லாத்தையும் படி அவன்கிட்ட போடாத சொல்லிட்டேன். சரியா? சரியா? புரியுதா? நேத்து வரைக்கும் எனக்கு தெரியும் நம்ம காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன்ல இருக்கோம் எனக்கு நான் சொல்லிட்டு தெரியும். இருந்தோம். Okay, okay, இன்னைக்கு இங்க பாத்தியா பாரு. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா டு ப்ளே நீளமாக குழி தோண்டுங்கள்? அப்படிதான் அப்படிதான் தோண்டுங்க. சச்சின், குரு, எஸ், அவனுக்கு யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கடைசி வார்னிங் இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. உன்னால முடியும். सिंगल अकेले हूँ मैं பாத்து பாத்து பேபி, உன்னால முடியும். Keep going, keep going. Come on, அப்படிதான் நோண்டு நோண்டு. Digging, keep digging. சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு இரு. சீக்கிரம். அட என்ன நீங்க? Okay. சார், நான் எனக்காக தான் ஷோக்கு வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்க்காக கிடையாது. ஆல்ரெடி என்னோட கால் அடிபட்டிருக்கு. எல்லா விஷயத்துக்கும் மத்தவங்கள ப்ளேம் பண்றான். நீ இப்ப நடுவுல பேசி ஆகணுமா? இதுக்கு முன்னாடி இஷிதாவை நீ ப்ளேம் பண்ணல. இது வரைக்கும் யாருமே இங்க எனக்கு ஃப்ரெண்டா இல்ல. எனக்கு ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. எப்பவுமே உனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு சொன்னா ஆனா இப்ப எல்லாருக்கும் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டான். அழாத. Time for you to visit the loved and again but alone. இல்ல என்னால முடியாது. I can't.